எல்லோருக்கும் வணக்கம். தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய தேசத்து மக்களுக்கெல்லாம் 77வது ஆண்டு குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வழி நின்று நான் வாழ்த்த பெரும் பாக்கியம் அடைகின்றேன். இன்றைக்கு நாம் எல்லோரும் குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 78வது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடுகிற போது தமிழ்நாட்டிலே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு காலத்திலே காவல்துறையிலே ஆட்டை காணோம் மாட்டை காணோம் என்றும், அண்டாவை காணோம் குண்டாவை காணோம் என்றும், நகைகளை காணோம் நட்டுகளை காணோம் என்றும் புகார் வருவதும் அதற்கு தீர்வு காண்பதும் நாம் படித்த வரலாறு, பார்த்த வரலாறு. ஆனால் இப்போதெல்லாம் கிட்னியை காணோம் என்று தேடுகிற ஒரு நிலையிலே நாம் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம். 77 ஆண்டுகள் நாம் குடியரசு தின விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து திருச்சி ஸ்டார் கிம்ஸ் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த ஏழை எளிய மக்கள் சிலரின் சிறுநீரகங்கள் அறுவை சிகிச்சை வாயிலாக திருடப்பட்டிருப்பதாக மகாராஷ்டிராவிலிருந்து வந்த காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கிங்ஸ் மருத்துவமனை உடைய நிறுவனர் தலைமறைவாகியிருக்கிறார். அவர் யார் என்றால், முன்னாள் திமுகவுடைய அமைச்சர் செல்வராஜ் அவர்களுடைய உறவினர். இந்த நிலையில நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த மேலும் பல ஏழை எளிய மக்களின் சிறுநீரகங்கள் திருடப்பட்டிருப்பது திமுகவுடைய இப்போதைய சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த மருத்துவமனையிலே திருடப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி இந்த 77 ஆண்டுகள் நாம் கடந்த பின்பும் கூட நம்முடைய உடல் உறுப்புகளை கூட இன்றைக்கு திருடுகிற ஒரு நிலை இந்த அரசு இருப்பது, இதிலே வெக்கமில்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேடை போட்டு வேறு கூட்டத்தை கூட்டி ஒரு செயற்கையான ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதை பார்க்கிற போது நமக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிர்வாகத்தில் டபுள் இன்ஜின் என்று சொல்லுகிற போது அவர் டப்பா இன்ஜின் என்று விமர்சனம் செய்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எங்கள் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இது ஓடாத இன்ஜின் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர் சொன்னதுதான் உண்மை. ஏனென்றால், காலத்துக்கு ஏற்ப நாம் சிந்தனைகளும் செயல்களும் நடவடிக்கைகளையுமே நாம் முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும். இப்போதெல்லாம் வந்தே பாரத் ரயில் காலம். ஆக இது வந்தே பாரத் ரயில் என்ஜின் காலம். நீங்கள் நீராவி என்ஜின் காலத்திலே இருந்து கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீராவி என்ஜின் எல்லாம் இன்றைக்கு காலாவதியான என்ஜினாக, காட்சி பொருளான என்ஜினாகத்தான் இருக்கிறதே தவிர, இப்போது மக்கள் விரும்புவதெல்லாம் வந்தே பாரத் என்ஜினைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார்கள் என்கிற யதார்த்தம் கூட தெரியாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி என்று இந்த நாடு சீரழிவு பாதையிலே சென்று கொண்டிருந்து தலை குனிந்து இருக்கிறதே, இதை பற்றி கொஞ்சமும் கூட நீங்கள் கவலைப்படாமல் ஆட்சி முக்கியம், அதிகாரம் முக்கியம் என்ற ஒரு நிலையிலே நீங்கள் பேசினால் இதற்கு நாங்கள் எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாடம் கற்பிப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் சாமானியராக, எளியவராக, ஜனநாயகத்தின் அடையாளமாக, காலம் தந்த கொடையாக, 8 கோடி தமிழர்கள் ஒரே அடையாளமாக, உலகத் தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழகம் தலை நிமிர தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சாமானியருடைய தலைமையில மீண்டும் ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சிக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்று தாய் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உறுதியோடு இருப்பதை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணியில நீங்கள் இன்றைக்கு அதிர்ச்சி அடைந்து போய் இருப்பதை எங்களால் உணர முடிகிறது. ஆடி போய் இருப்பதை உணர முடிகிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியை நம்பி யாரும் வரமாட்டார்கள் என்று நீங்கள் விமர்சனம் செய்து பார்த்தீர்கள். பிரிந்தவர்கள் ஒன்று சேருங்கள் என்று நீங்கள் சமூக வலைதளங்களிலே நீங்கள் கூலிக்கு ஆள் வைத்து கூவி பார்த்தீர்கள். இன்றைக்கு தன்னுடைய மதிநுட்பத்தாலே, தேர்தல் வியூகத்தாலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரத பிரதமரே வந்து இன்றைக்கு
தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில தேர்தல் பரப்புரையை தொடங்கி வைத்ததனால திமுகவின் கூடாரம் ஆட்டம் கொண்டு போயிருப்பதை உங்களுடைய பேச்சில இருக்கிற பதட்டத்தில நாங்கள் உணர முடிகிறது. ஆகவே இன்றைக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய வெற்றி தோல்வியை பற்றி நீங்கள் இன்றைக்கு விமர்சித்திருப்பது எப்படி நாம் அது ஒரு நகைச்சுவையாகத்தான் பார்க்க முடிகிறது. 2011 சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட உங்களால் பெற முடியவில்லை. 91 உங்களால் சட்டமன்றத்துக்குள்ளே யாரும் திமுக நுழைய முடியவில்லை. இதெல்லாம் கடந்த கால வரலாறு எல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு 2014 பாராளுமன்றத்தில் உங்கள் பிரதிநிதித்துவம் திமுக இருந்ததா? 2011 சட்டமன்றத்தில் இருந்ததா? 91 அம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது இருந்தார்களா? ஒரே ஒருவர் இருந்தார், தப்பி பிழைத்தார், உங்கள் தந்தை கலைஞர் அவர்கள். அவரும் ராஜினாமா செய்துவிட்டு வெக்கப்பட்டு கூனி குறுகி சட்டமன்றத்துக்குள்ளே வருவதற்கு அவர் வேதனையோடு வெளியே போனதெல்லாம் நீங்கள் அந்த வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியுமே. தனியும் தெரிந்து கொண்டு நீங்கள் வாய்க்கூசாமல் நீங்கள் பேசுவதை ஒரு நகைச்சுவையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எது எப்படியோ இந்த குடியரசு தின விழாவில புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர், எளியவர், பண்பாளர், கருணையின் வடிவம், தாயுள்ளம் கொண்டு தொண்டர்களை அரவணைத்து தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உறுதியாக நிச்சயமாக உங்களுக்கும் சேர்த்து நல்லாட்சியை தருகிற அந்த நல்லாட்சி நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக 78வது குடியரசு தின விழாவை நாங்கள் எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.